ஹலோ மக்களே! இப்போ பார்த்தீங்கன்னா, தாய் பத்திரம் வந்துட்டு கட்டாயமாக்கியிருக்காங்க. இந்த பத்திர மோசடி, அப்புறம் ஒரே சொத்த வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்டோருக்கு விற்பது, இந்த மாரி முறைகேடுகளை வந்துட்டு மேக்ஸிமம் தடுக்கிறதுக்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து பத்திரப்பதிவு மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அசையா சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யும்போது அந்த சொத்துக்கான தாய் பத்திரம், அசல் ஆவணங்கள், வில்லங்கச் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை வந்துட்டு கண்டிப்பாக வந்து சமர்ப்பிக்கணும். இல்லைனா வந்துட்டு அந்த பத்திரப்பதிவு நடக்காது. இதுதான் அந்த மசோதாவோட மெயின் தீம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்துட்டு சட்டப்பேரவையில் வந்து நிறைவேற்றிட்டாங்க. பட் வந்துட்டு ஆளுநர் ஒப்புதலுக்காக அவரிடம் வந்துட்டு அனுப்பி வச்சாங்க. ரவி அவர்களிடம் வந்து அனுப்பி வச்சாங்க. பட் அவர் வழக்கம் போல் அக்செப்ட் பண்ணல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஜனாதிபதி திரௌபதி மர்மு அவர்களுக்கு வந்துட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போது பார்த்திங்கன்னா, திரௌபதி மர்மு அவர்கள் வந்துட்டு இந்த மசோதாவுக்கு வந்துட்டு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ பத்திரப்பதிவு செய்யும் போது தாய் பத்திரம், அசல் ஆவணங்கள், அப்புறம் இந்த 10 டேஸ்க்குள்ளே வந்துட்டு அந்த வில்லங்கச் சான்றிதழ், சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த சொத்தில் அதுக்கான அந்த வில்லங்கச் சான்றிதழ், இந்த ஆவணங்கள்லாம் வச்சு தான் வந்துட்டு பத்திரப்பதிவு செய்ய முடியும். அது இல்லைன்னா பத்திரப்பதிவு வந்து நடைபெறாது. சப்போஸ் அந்த மூதாதையர் சொத்துக்கான வந்துட்டு அசல் ஆவணம் வந்துட்டு தொலைஞ்சிருச்சுன்னா, அதாவது தாய் பத்திரம் வந்து தொலைஞ்சிருச்சுன்னா, அது நம்ம பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த அந்த எவிடன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அந்த காவல் அதிகாரிகளும் பார்த்தினா இந்த பத்திரங்களை வந்துட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சான்றிதழ் வழங்கியிருக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். சப்போஸ் அந்த பத்திரமே இல்லை, இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியானது, அப்படி அந்த பத்திரமே இல்லை அப்படின்ற போது வந்துட்டு சொத்து தொடர்பாக வருவாய்த்துறை இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஒரு பட்டா வந்து கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே எவிடன்ஸாக வச்சு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மற்றபடி இப்போ வந்துட்டு இந்த தாய் பத்திரம் வந்து ரொம்பவே கட்டாயமாகிடுச்சு. இந்த மசோதாவும் நிறைவேற்றியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் லைக் பண்ணிடுங்க. அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு